இந்த நிகழ்ச்சி இந்நேரம் அவர் வந்து திருச்சி அட்லீஸ்ட் போயிருக்கணும் திட்டமிட்ட நிகழ்ச்சியினர்களின்படி. ஆனால் திட்டமிட்ட நேரத்தை தாண்டி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். பிரதமருடைய உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர் புறப்படுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த ஹெலிகாப்டர் நேரடியாக செல்ல போவது திருச்சி விமான நிலையத்துக்கு. அங்கிருந்து தனி விமானம் மூலமாக அவர் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அவரை வழி அனுப்ப அரசு அதிகாரிகள், குறிப்பாக மினிஸ்டர் இன் வெயிட்டிங்காக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோரெல்லாம் கலந்து கொண்டிருக்கக்கூடும். இந்த மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? தேசிய தலைவர்கள் வரும்போது மாநில அரசுடைய பிரதிநிதிகள், தேசிய தலைவர்கள் இல்லை, மத்திய அமைச்சரோ மத்திய பிரதமரோ குடியரசுத் தலைவரோ வரும்பொழுது அவர்கள் ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் அதற்கென்று ஆட்களை அனுப்புவார்கள். இதில் ரொம்ப நெகிழ்ச்சியான இந்த மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அப்படின்னு வரும்போது, உபயத்துல்லான்னு ஒரு வணிக வரித்துறை அமைச்சராக ஒருவர் இருந்த பொழுது இதே போல் ஒரு அரசு பணிக்கு அவர் அனுப்பப்பட்ட பொழுது அவரது வீட்டில் ஏதோ ஒரு துக்க நிகழ்வு நடந்த போதும் கூட இந்த கடமைகளையெல்லாம் முடித்துவிட்டு தான் அவர் போனதாக படித்த ஞாபகம் இருக்கிறது. அவர் 1996-2001 அந்த காலகட்டத்தில் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தவர். அதனால் இதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த, இப்போ கடந்த ஆட்சியில் மாஃபா பாண்டியராஜன் போன்றவர்கள் இது போன்ற பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு மாநில அரசு யார் வருகிற பொழுது யாரை அனுப்ப வேண்டும், அந்த வரவேற்பு நடைமுறைகள் தொடர்ந்து அந்த அரசியல் மாச்சரியங்களை தாண்டி ஒரு நிர்வாக ரீதியான விஷயங்களில், ஏனென்றால் இன்றைக்கு தொலைக்காட்சி சமூக வலைதளங்கள் இதெல்லாம் வந்த பிறகுதான் நமக்கு நிர்வாகம் சார்ந்த கூறுகளில் எதிரெதிர் தன்மையிலே இருப்பவர்கள் கூட இப்படி ஒரு தன்மையோடு இயங்குகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தெரிய வருது. குறிப்பாக அந்த விவாதங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏனென்றால் அவர்கள்தான் இது போன்ற நிகழ்வுகளில் நடக்கக்கூடியவற்றினுடைய பின்னால் இருக்கிறவற்றை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு நேற்று அவரை வரவேற்று இன்றைக்கு வழியனுப்புவது வரைக்குமான பொறுப்பை மாநில அரசு ஐயா தங்கம் தென்னரசு அவர்களிடம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையை நிர்வகிக்கிற ஒரு அமைச்சர் என்ற வகையில் அவர் இந்த விஷயங்களை எல்லாம் இன்னும் ஆழமாக உற்று நோக்கி இருப்பார். அவரும் ஒரு என்ன சொல்றது, இது வந்து அரசு நிகழ்வு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு தாராளமான வார்த்தைகளை பிரதமரை வரவேற்க சொல்றது, அதுல ஒரு தயாளம் காட்டியது. ஏனென்றால் அவர் வர்றது ஒரு ஸ்டேட்டோட ஹெட் இல்லைங்களா, அவர் பிஜேபியோட தலைவரா இருக்கலாம், நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கும்போது அது அது பல்வேறு பார்வைகள் பார்க்கப்பட்டது. பட் ஒரு மாநில அரசுடைய பிரதிநிதியாக அவர் வந்து இந்திய நாட்டுடைய பிரதமர் வரதை பத்தி அளித்திருந்தார். இந்த பண்பு வந்து தொடர்ந்து பரவதான் செய்யும். ஏனென்றால் அரசியல் என்பதை தாண்டி அதை வந்து ரொம்ப எதிரெதிர் நிலையிலிருந்து நிர்வாகத்துக்குள்ளேயும் நாம் நடத்த வேண்டியதில்லை. நாம் ஒரு தலைமையை வரவேற்கிற பொழுது, ஒரு இந்திய தலைமையை வரவேற்கிற பொழுது நாம் ரொம்ப சொற்களை பயன்படுத்துவதில் ரொம்ப தாராளமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினும் கூட இந்த நிகழ்வுகள், அரசு நிகழ்வுகளில் பரஸ்பரம் பிரைம் மினிஸ்டரும் கூட அதில் ஒரு அரசு நிகழ்வு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேற்றுமைகளை தாண்டி ஒரு மதிப்பு, பரஸ்பர ரெக்கக்னிஷனும் அக்னாலேஜ்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, கொடுப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் இன்னொன்று கவனிக்கலாம். இப்போ இன்றைக்கு வந்து நாம் பார்த்த விஷுவல்ஸில் வந்து ஐயா மோடி அவர்கள் யாரிடமுமே ஒரு நெருக்கமாக அந்த மேடையில் உட்கார்ந்த பிறகு பேசுவது போன்ற ஒரு உரையாடுவது போன்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்கல. ஆனால் நீங்கள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் இருந்தாலோ அவரை கையை பிடிச்சு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அந்த மாதிரியான விஷயங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஒரு கெஸ்டர், அவருடைய உடல் மொழியின் வழியாக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுன்னு இருக்குல்ல. அப்போ ஒரு உரையாடுவது அப்படிங்கிறது அங்க ஒரு இணக்கத்தை காட்டுவது அப்படிங்கிறது. இந்த முறை யார்ட்டும் இல்லை, அவர் வந்தார், நேரடியாக ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணார், அதிகபட்சமா இளையராஜா கிட்ட அந்த ஒரு இதை காட்டினார், நெருக்கத்தை காட்டினார். அந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா தலைவர்களினுடைய உடல் மொழி, அவர்களுடைய நடை உடை பாவனைகள் என்பது எவ்ரிதிங் சேஸ் எ மெசேஜ், உள்ளர்த்தங்கள் நிறைய உள்ளது. ஆனால் அதை வந்து ஒரு நிர்வாகம், ஏன்னா நாம் இப்போது தான் இந்த ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும். நிர்வாகம் என்பது வேறு. அது நீங்கள் கேபினெட் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் எழுதுவார், பிரதமர் இங்கே வருகிறார், இந்தந்த விஷயங்களை பார்த்து கொள்ளுங்கள். அப்போ நிர்வாகமாக மாநில அரசு எப்படி இயங்குகிறது? இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் அந்த ஐஜி எவ்வளவு தீவிரமாக பணியாற்றுவார், இந்த ஒரு விஐபி மூமெண்ட் என்று இதை சொல்வார்கள். அவர்களை வரவேற்று வழி அனுப்பி வைப்பதில் பெரிய லாஜிஸ்டிக் சேலஞ்ச்.
நிர்வாகத்தினுடைய செயல்பாடு என்பது வேறு. ஆனால் அதை வரவேற்கிற அதிமுக பாஜகவினுடைய செயல்பாடு என்பது வேறு. ஆக ஒரு தலைவருடைய வருகை என்பது பல்வேறு செய்திகளை அரசியல் தளத்திலும் நிர்வாக தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் வெவ்வேறு செய்திகளை சொல்லக்கூடியது. ஐயா மோடி அவர்கள் இன்றைக்கு ஒரு வலுவாக அவர் இங்கே எப்படி இவர்களுடைய நிர்வாகத்திறமை இந்தியாவிற்கே வழிகாட்டி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சிலையை பார்த்து உலக தலைவர்கள் எல்லாம் வியந்தார்கள் அப்படி என்று சொல்வதெல்லாம் தொடர்ந்து அவர் இந்த மண் சார்ந்த விஷயங்களை வெவ்வேறு இடங்களில் பாராட்டி பேசி வருகிறார். அதனுடைய ஒரு கூறாகத்தான் இன்றைக்கு இதை பார்க்க முடியும். அதுதான் வலியுறுத்துறாரு. பாரத் மண்டபத்தில் நடராஜர் சிலை வைத்தேன், செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவினேன். அந்த செங்கோலும் கூட அது ஒரு சோழ மரபோடு பார்க்கப்படுது. அதில் இருக்கக்கூடிய நந்தி குறித்த அஃப்கோர்ஸ் அது அதோடைய ஆரிஜின்ஸ் பற்றின வெவ்வேறு இது இருந்தாலும் கூட அது ஒரு சோழ மண்டலத்தோடு பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது இங்கே அவர் கோடிட்டும் காட்டினார். இல்லை, இப்போ இவங்க பண்ணாமல் வேற யாராவது ஆக்சுவலாக அதை இன்னும் இவங்களுக்கு குளோரிஃபை பண்ண வரல பாரதிய ஜனதாக்கு. ஏன்னா செங்கோன்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, செங்கோல் அங்கே போகுது. அதெல்லாம் வேறு யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை இன்னுமே புகழ்ந்து பேசியிருப்பார்கள். ஒருவேளை இங்கே பொலிட்டிக்கல் நரேட்டிவை நல்ல தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்களே. ஆனால் இது போன்ற விஷயங்களை, ஏன்னா இன்றைக்கு பிரதமர் பேசுகிற விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியுமே பேச வேண்டும். எப்படி தமிழை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம், நடராஜர் சிலையை கொண்டு போய். ஏனென்றால் சிவனுடைய அவதாரங்களில் நடராஜருடைய அவதாரம் என்பது தான் இந்த மண்ணுக்குரியது. இது 5 சபைகளாக இருக்கிறது. இப்போ திருநெல்வேலியை பொறுத்துள்ள தாமர சபை என்று இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு சபை நடராஜர் ஆடவல்லான் அப்படிங்கிற அந்த பாடல்ல இருந்து ஆரம்பித்து அவருடைய அவதாரங்களில் இது சிறப்பானது. அதுலேயும் அது திருவாதிரை அவருடைய நட்சத்திரமாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கிற பொழுது இவர் இந்த வெவ்வேறு புள்ளிகளை தொட்டு அந்த டெல்டா பகுதிக்கான சோழர்களுக்கான சைவத்திற்கான பல்வேறு புள்ளிகளை ஒரு முழுமையாக, அதுதான் பிரதமருடைய பலம். அவர் ஒரு இடத்துக்குள்ளே வருகிற பொழுது அதை முழுமையாக அவரால் ஒரு உரையாடலாக மாற்ற முடிவது தான் அவருடைய பலம். அவர் அதை செய்துவிட்டு போயிருக்கிறார். அவர் விட்ட இடத்திலிருந்து தொடர வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. நிகழ்ச்சியில் திருமாவளவன் அவர்களும் கலந்துட்டு இருக்கிறார். அவரது எம்பி அந்த பிராந்தியத்தை சார்ந்து வரக்கூடியவர் அப்படின்னாலும் கூட அவருடைய பங்கேற்பு, இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் அவருக்கு விழிக்கக்கூடிய தலைவர்களுடைய பேர்லேயே அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார். அதில் ஏதாவது உள்ளரசியல் இருக்கா? அது ரொம்ப இயல்பானதான். இல்லை, அது அந்த இடம் ஏன்னா அந்த உரை தயாரிக்கப்பட்ட ஒரு உரை தானே. அது எக்ஸ்டம்போராக அவங்க பேச மாட்டாங்க. அப்போது ஒரு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புவது போல தான் தெரிகிறது. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த உரையை தயாரித்தவர்கள் செயலாளர் அளவில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலமுறை சரிபார்க்கப்பட்டிருக்கும். அப்படி பிரதமர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் இப்படி ஒரு விஷயம் அந்த உரையில் இருந்ததுன்னு வைங்களேன், அது ஸ்டேட் புரோட்டோக்காலை மீறினதா அது அந்த உரையை தயாரித்த அதிகாரியினுடைய தவறாகவே பார்க்கப்படும். அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, அந்த நடைமுறையை ஒட்டி பார்க்கிற பொழுது இப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க பிரதமர் ஐயா விரும்பி இருக்கலாம் அப்படிங்கிற புரிதலுக்கு தான் நம்ம வர வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போது நீங்கள் குறிப்பிட்டதை போல ஆதீனங்களை குறிப்பிட்டு விட்டு கவர்னர் ஆளுநரை குறிப்பிடுகிறார். அதே போல் ஐயா திருமாவளவன் அவர்களை குறிப்பிட்டு விட்டு ஸ்டேட் மினிஸ்டர். ஒருவேளை எம்பிக்கு மினிஸ்டருக்கு முன்னாடி புரோட்டோகாலா? என்னுடைய புரிதல் மினிஸ்டருக்கு அப்புறம் தான் எம்பி வருவாங்க. பேர் அப்படி தானே வருது. நீங்கள் பேர் வரிசை, நீங்கள் யார் புரோட்டோகால்னு பார்த்தா அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ஆமாம். அப்புறம் வரவேற்கிறது நிற்கிற வரிசையும் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும்ல. இப்போ மினிஸ்டர் இன் வெயிட்டிங் தான் இவருக்கு அடுத்த இடம். யார் ஆளுநருக்கு அடுத்த இடம் அவருக்கு தான் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த உரையில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பிதான் கொடுத்திருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அவருடைய ஹெலிகாப்டர் திருச்சிக்கு புறப்பட்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து டெல்லி செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.